Good morning, friends. Good morning. नहीं यार यार பேச மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனியா பேசுறேன். நல்ல ஞாபகம்ங்க. இங்க கும்பல்ல ஓய்தா போறாரு. சரியா? அதனால எல்லார்கிட்டயும் உங்ககிட்ட தனித்தனியா தான் இன்டராக்ட் பண்ணணும். சோ இங்க இருக்கிறவங்க எல்லா அவங்க கும்பலா உட்கார்ந்துட்டா கூட ஒருவருக்கு தனியா பேசுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பேசுறேன். சரியா? ஏன் அப்படின்னா நாம ஒரு விதைய கையில எடுத்து தூக்குறப்ப எல்லா விதையும் மண்ணில் விழுறப்ப அது தனித்தனியா முளைச்சாதான். புரியுதா? கும்பலா முளைக்க போறது இல்லை. ஒரு விதைக்கும் அதுக்கான வீரியம் இருக்கு. தூவி போட்டதுக்கு அப்புறமா அது தண்ணி ஊற்றுறதுக்கு அப்புறம் ஒரு விதைக்கு தண்ணியை தனித்தனியா முளைக்கிற மாதிரி தான். தண்ணி ஊற்றுறப்ப ஒன்னாதான் ஊற்றிக்கும். ஆனால் முளைக்கிறப்ப அது தனித்தனியா முளைச்சாகும். ஸோ அதனால இங்க என்ன மாதிரியான ஆளுமைகள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித வளம் மிக்க ஒரு நாடு. ஏன் மனித வளம் மிக்க நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிரிக்க நாடுகள்லாம் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் நிறைய ஆளுகள் இருக்காங்க. இப்போ பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் இல்லை சவுத் ஈஸ்ட்ல இருக்குன்னு 6% இருக்காங்க. இருக்கிற இடம் ரொம்ப கம்மி. ஒரு அடிக்குள்ள அப்படின்னு பார்த்துக்கிறப்ப சென்னையில தான் போனீங்கன்னா ஒரு அடிக்குள்ள எத்தனை ஆளுங்க வாழ்வாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்கு. மேபி வெள்ளூர்ல ஒரு அடிக்கு ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா பறந்து இருக்கிறதுனால. ஸோ நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அந்த வாழ்வியல் முறையும் வாழ்வியலுடைய அவங்களுடைய தரமும் மேம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அமைய பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்ல ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகள் இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியால சவுத் ஏஷியால பங்களாதேஷ் மாதிரி நாடுகள்ல அங்கேயும் பாப்புலேஷன் நிறைய இருக்கு. இப்போ நம்பர் 2 இருந்தா சைனா நம்பர் 1 இருக்கு. நம்ம நம்பர் 2 இருந்தா கூட நம்ம ஏன் உலக நாடுகள்ல இன்னும் வியந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இயற்கை வளங்கள்ல ரொம்ப முக்கியமான வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வளம் தான். ஏன்னா நம்மளும் இயற்கை வளம் தான். மனுஷனும் இயற்கை தான். ஸோ அவனும் செயற்கை கிடையாது. மேபி இந்த லைட் செயற்கையா இருக்கலாம், இந்த மைக்கு செயற்கையா இருக்கலாம், அந்த கேமரா செயற்கையா இருக்கலாம். அதெல்லாம் செயற்கை வளங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இயற்கை வளங்கள் வரப்ப இயற்கை வளங்களுடைய பயன்பாடை வச்சுதான் அந்த வளத்துடைய தன்மையும் அதோடைய வளர்ச்சி அப்படின்னு. ஸோ இந்தியா வந்து வளர்ந்த நாடுகள்ல இல்ல வளர்ப்போட நாடுகள்ல பெரிய நாடா பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் இங்க உட்கார்ந்துருக்க விஐபி வேலையெல்லாம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. விஐபி நாம இப்ப இன்னைக்கு வேலையெல்லாம் பண்றதாக இருக்கலாம். ஆனா நாளைக்கு நீங்க வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். சரியா? அந்த விஐபில இருக்கு நம்ம தனுஷ் படத்துல வர விஐபி பார்த்து அங்க இருக்கு நீங்க வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா ஆகணும் அப்படின்னு வரப்ப எல்லாருக்குமே குயிக்கா. ஏன்னா பொருளாதார ரீதியா இப்ப நம்ம ஊர்ல எத்தனை பேருக்கு மதிப்பு இருக்கும் பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பெரிய வீடு கட்டி பங்களா மாதிரி வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து ஐயா வணக்கம் அப்படின்னு. பதவி இருந்ததுன்னா மேபி அரசியல் பதவி ஏதாவது இருந்ததுன்னா வட்டம் மாவட்டம் ஏதாவது இருந்ததுன்னா அப்படின்னு ஐயா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஏதாவது நிறைய பணம் வச்சிருக்காங்கன்னா பொருள் பதவியெல்லாம் வச்சு பணம் வச்சிருக்காங்கன்னா அப்படின்னு நாம வணக்கம் மரியாதை செலுத்துவோம். ஸோ இப்போ நமக்கு பொருளாதார ரீதியா நம்மளுடைய அந்தஸ்து மேலே குயிக்கா ஏறதுக்கு வழி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா பெருசா இல்லை. அப்படி இருக்கிறது இங்க வந்துருக்க மாட்டோம். ஏதாவது பிசினஸ் பண்ணி இருக்கலாம். சரியா? அதை பண்ணி நம்ம ஒரு வியாபாரம் பண்ணி பெரிய ஆள் ஆகிடலாம். ஏன்னா ஆக வேணாம் சொல்லலாம். அதுவும் ஒரு வழிதான். பொருளாதார ரீதியில இன்னைக்கு நான் ஒரு 1 கோடி ரூபாய் ஈட்டுறதுக்கான என்னுடைய ஆளுமைக்கு இருந்ததுன்னா இந்த வேலைக்கு வர மாட்டேன். ஆனா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்க ஆகிறதுக்கான தன்மை இல்லைனாலும் அந்த ஆளுமை தகுதியில நான் பெரிய ஆள் ஆகிறதுக்காக தன்மை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில நான் நாளைக்கு ஐஏஎஸ் ஆகுனா, டெப்டி கலெக்டர் ஆகுனா, டிஎஸ்பி ஆகுனா, ஐபிஎஸ் ஆகுனா அப்படி வரப்ப நம்மள 4 பேர் மதிப்பாங்க. நாம சொன்னா 4 பேர் கேட்பாங்க. நாம சொன்னா 4 வேலை நடக்கும் அப்படின்னு நம்ம எங்க போனாலும் மரியாதை இருக்கும். சல்யூட் அடிப்பாங்க. நிறைய வேலை செய்வாங்க. நாம வேலை செய்யறதுலாம நம்மளுக்காக வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தான் உங்களை இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த சென்னை ஐஏஎஸ் அகாடமியோட இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம். ஸோ இந்த வளம் அப்படிங்கிறப்ப மனித வளத்தை சரியா பயன்படுத்துறதுக்கு முதல்ல நமக்கு தெரியவில்லை. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற
நம்மளுடைய வளம் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தனித்துவமான ஒரு வளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கோங்க. நாம முதல்ல அதை பயன்படுத்துவோம், மற்றவங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை எப்படி மற்றவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு வரப்பதான் நாம எந்த இடத்துல இருக்கணும். நான் இப்ப டிஎன்பிஎஸ்சியில குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல நான் வந்து தேர்வாக வச்சுக்கோங்களேன். குரூப் 4 அப்படின்னு ஒரு கிளரிக்கல் லெவல் எக்ஸாமினேஷன், அது 10வது தகுதி இருந்ததுன்னா ஈவன் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எம்பிஎஸ்சி ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுக்கு 10வது குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இங்கே உட்கார்ந்து கிராஜுவேஷன் முடிச்சுங்க. 10வது குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா கவர்மெண்ட்ல என்டர் ஆகிறதுக்கான அத்தனை குவாலிஃபிகேஷனும் இங்கே உட்கார்ந்துருக்கு முதல்ல 10வது முடிச்ச உடனே இருக்கு. ஆனால் அது என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனித வளத்தை சாதாரண அளவில், ஏன்னா அந்த அளவுலையும் ஆளுங்க வேணும். இப்போ ஏதாவது ஒரு வேலையை அடிப்படையில பெரும்பாலும் நிறைய பேர் செய்யற வேலைகள்ல அது ஒரு நாள் ஒரு ஆளை செய்யறப்ப அங்க ஆளுமை தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பேப்பர் இது ஒரு வளம் வச்சுப்போம், இது ஒரு ஆள் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நான் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வரப்ப இந்த பேப்பரை நான் வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு எம்டிஎஸ் கோர்ஸ் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல அப்படிங்கிறப்ப அந்த மனித வளத்துடைய பயன்பாடு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை நான் இப்போ புரிஞ்சு ஒன்றும் பெருசா வடிவம்லாம் ஒன்றும் இல்லை, இது நல்லா இருந்த பேப்பர் தான் ஃபிளாட்டாக இருந்தது இல்லை. இப்போ என்ன பண்ண சுருக்கிட்டேன், சரியா கையளவுக்கு சுருக்கிட்டேன் என்னோட வேலைக்கு ஏற்ற மாதிரி. உங்களை இப்படிதான் ஏப்பா போயிட்டு போங்க சரியா. இப்போ மனித வளமும் கீழே இருக்கிறப்ப இப்படிதான் இருக்கு, அந்த வளத்துடைய பயன்பாடும் சரி உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நீங்க நினைக்கல, ஏன்னா நீங்க தான் இடத்துல உட்காந்துருக்கீங்க, வேற யாரும் உட்கார வைக்கல. நீங்க பரீட்சை எழுதுனீங்க, உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்களுடைய செயலுக்கும் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய பயன்பாடு மற்றவங்களுக்கு அப்படிதான் இருக்க செய்யும். அதுல அது ஒன்றும் இயற்கைக்கு மீறிய செயல் கிடையாது, நீங்க முடிவு பண்ணதுதான். என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லி யாரும் மற்றவங்க கசைக்கு போடுறதுக்கான பயன்பாடு கிடையாது. நீங்க தான் உங்களை சுருட்டிக்கிட்டீங்க, அப்படி உங்களுடைய வேல்யூ நீங்க ரெடியூஸ் பண்ணி இப்ப நான் சுருட்டி பால் போடுற மாதிரி நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயன்பாடு தான் மனித வளத்துல நீங்க ஆசைப்படுற விஷயம். 10வது குவாலிஃபிகேஷன்ல ஆசைப்பட வேண்டிய விஷயத்த நாம டிகிரியை முடிச்சுட்டு ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்படுறப்ப இந்த பேப்பரை நான் எப்படி பயன்படுத்தணும், அதே மாதிரிதான் உங்களுடைய ஆளுமையோடைய பயன்பாடும். அப்படி இருக்கிறப்ப சரி அடுத்தது சூப்பர்வைசர் லெவல், ஏன்னா இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் இல்லையா, சரி ரைட் குரூப் 2 எக்ஸாமினேஷன்ல ஏறப்போதே அவங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன்ல கீழே நான் சொன்னே அந்த கிளரிக்கல் லெவலில் ஒர்க் பண்றவங்கள பிசிக்கலா ஒர்க் பண்றவங்க அவங்கள சூப்பர்வைஸ் பண்ற கெப்பாசிட்டியில உங்களுக்கு அந்த ஆர்ஐ போஸ்ட், அதுக்கப்புறம் சப் ரெஜிஸ்ட்ரார் போஸ்ட், நிறைய போஸ்ட் இருக்கு ஆக்சுவலா குரூப் 2. அந்த மாதிரியான போஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை நான் இப்ப எப்படி போடுறேன்னா அது பறந்து அதுக்கு போதில்லை, அந்த மாதிரி தான் சரியா. இந்த மாதிரியான ஒரு பயன்பாடு பேப்பரோட உங்களுடைய ஆளுமை பயன்பாடு அப்படிதான் போகும் சரியா. அதுக்கு ஒரு வடிவம் இல்லை, முன்னாடியா பரவாயில்ல நான் சுருக்கிட்டேன். இப்ப சுருக்காம நான் அதை பயன்படுத்துறப்ப அது போய் அதெல்லாம் நிறைஞ்சு ஸ்லோவா போகுது, ஆனா அது ஒன்றும் டிஃபார்மா ஆகுது. ஸோ மனித வளம் அப்படிதான் மிடில் லெவலில் இருக்கு. நீங்க எந்த வேலை தேடுறீங்களோ சூப்பர்வைஸ் வேலை எதுல தேடுறப்ப அந்த மாதிரியான வளம் தான். இப்போ ஆனா மேல உயர் பதவிகள் போகிறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பறவை மாதிரி, ஃபால்கன் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபால்கன் ஆர் ஒரு வைல்ட் அனிமல் மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மேல போக 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 உங்களுடைய அந்த கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேல போக 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 எல்லா விஷயங்களும் ரொம்ப சின்ன விஷயங்கள், பெரிய விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா மேல போக போக ரொம்ப சின்ன விஷயமா மாறிடும். அந்த மாதிரி தான் உங்களுடைய மனித வளம் மேல போய் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஆனா அந்த குவாலிஃபிகேஷன் நாம பார்க்கறது இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கோம்னா யாராவது அந்த வாய்ப்பு கொடுத்தா அப்படிங்கறதான் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கவங்க இல்லை. இந்தியாவில் யாருக்கிட்ட அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அவங்க எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. ஆனா யார் கொடுக்குறது, யார்கிட்ட கொடுக்குறது, உங்களை நம்பி எப்படி கொடுக்குறது? நம்பி கொடுக்கும் பொழுதுதான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்காது. ஏன்னா மேல அப்படிங்கிறப்ப பெரிய விஷயங்களை எல்லா விஷயங்களும் ஒரு ஓவராலா பார்க்கறதுக்கான அந்த கண்ணோட்டம், அந்த ஆளுமை
இருக்கிற இந்த வளத்தை சரியா பயன்படுத்தக்கூடிய, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வளத்தையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பயன்பாடு உங்களுக்கு தெரியுதா? அறிவு, உங்களுடைய அந்த அறிவை உங்களுக்கு அதுக்கான அறிவு இருக்கா, சார்ந்த அறிவு இருக்கா அப்படின்னு, சார்ந்த அறிவு இருக்கா அப்படின்னு பார்த்து சோதிக்கிறப்பதான் ரைட்டு. தகவலை 3 லெவல்ல சோதிக்கிறாங்க. ஒண்ணு உங்களோட அந்த பிசிக்கல் பர்ஃபெக்டாக சோதிக்கிற தகவல், இன்னொன்று நிர்வகிக்கிறதுக்கான மேய்க்கிறதுக்கான சூப்பர்வைசர் கெப்பாசிட்டி மேய்க்கிறதுக்கான செகண்ட் லெவல்ல, தேர்ட் லெவல்ல சொல்றது ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லெவல்ல. ஒரு மனித வளத்தை எந்த வளத்தை கொடுத்தாலும் எந்த அளவுக்கு உங்களால சிறப்பா அதை நிர்வகிக்க முடியும், பயன்படுத்த முடியும் அப்படின்னு வரப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, ஆச்சரியத்தோட பார்க்க ஆளுநர் யாரை பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆர்கனைஸ். ஏன்னா உங்க மாவட்டத்துல அவர் தான் உயர் அதிகாரி, அவர் மேல என்ன பார்க்கறது கலெக்டர். நீங்க போய் இன்னும் செக்ரட்டரியேட்ல பாருங்க, அங்க செக்ரட்டரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை நிர்வகிக்கிறது அடுத்த லெவலில் ஆஃபீஸ்லாம் அவங்க நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா வெளியூர்ல இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்க அதிகபட்சம் பார்க்கறது மாவட்ட ஆட்சியாளரையும் எஸ்பியும் கலெக்டரையும் தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவர் பார்க்கறப்ப உங்களுக்கு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ அவர் போனார்னா அவருக்கு முன்னாடி எஸ்கார்ட் வெஹிக்கிள் போது அவருக்கு கூட ஆட்கள் வராங்க. ஏன்னா அவருடைய வேலை தன்மை அந்த மாதிரி. ஸோ அந்த வேலை தன்மையில அடிப்படை வேலையில அவர் செய்ய முடியாது. ஸோ அதனால அவருக்கு ஆள் கொடுத்துருக்காங்க. அவருடைய அந்த அடிப்படை வேலைகள்லாம் செஞ்சு அவர் பெரிய விஷயங்களை யோசிச்சா போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், யார் எதை கிளீன் பண்ண, ஆஃபீஸ் கிளீன் பண்ணாங்களா, இல்லை ஆஃபீஸ் தொடச்சு வச்சாங்களா, பெல்லு கரெக்டாக இருக்கா, பெல்லு ஒழுங்கா அடிக்குதா, யாராவது வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்றத பார்த்து வாசிக்கிறார். திட்டம் போட்ட திட்டம் சரியான நிறைவேற்றான அந்த ரிசோர்ஸ் இருக்கா, சரியான நேரத்தை நிறைவேற்றிருக்காங்களா, நிறைவேற்றிய திட்டம் அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, மெயின்டைன் ஆகுதா, ஃபீட்பேக் வருதா அப்படின்னு பார்க்குறப்ப, மேலிருந்து பார்க்குறப்ப பாலிசி மேக்கராக இருக்கப்ப உங்களுடைய தன்மை வேறு. ஸோ மேலிருந்து பார்க்குற அந்த தன்மை ஒரு மனித வளர்ப்புடைய மேம்பாடான ஒரு தன்மை. அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பெரிய ஆளுங்க. அப்படி ஒரு ஆளுமை தன்மை உங்களுக்கு இந்த செமினார் மூலமா ஏற்படும் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம். மூணு விதமான பேப்பர் தான் வச்சிருக்கேன். இப்ப இந்த பேப்பரை நான் இப்ப பயன்படுத்துற விதம், நான் எப்படிதான் பயன்படுத்துறேன் பாருங்க. இந்த பேப்பரை பயன்படுத்துற ஒரு வளத்தை எப்படி பயன்படுத்துறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், அதை செஞ்சும் காமிக்கிறேன். நான் ஒன்றும் உங்களுக்கு புரியாத விஷயத்தெல்லாம் சொல்லலை. நீங்க எப்படி மற்றவங்களுக்கு பயன்படுறீங்க அப்படின்றத இங்க ரொம்ப அழகா உதாரணத்தோட உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு உதாரணம் வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் பயன்படுத்துற உதாரணம் இங்க ஒரு முக்கியமான உதாரணமா இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல்ல தான் பேப்பர் ராக்கெட் கொடுப்போம்ல, இதுதான் பண்ணிருக்கோம். நான் இப்போ கொஞ்சம் ஷேப் பண்ணியிருக்கேன். ஷேப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக பாயிண்டடா போகுது, ஒரு டைரக்ஷன்ல போகுது. புரியுதா? டைரக்ஷன்ல போகுது. இன்னும் கொஞ்சம் வேகமாக விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல லேண்ட் ஆகும், கரெக்டாக லேண்ட் ஆகும். ஸோ அதனால பலம் அப்படின்னு இன்னும் இப்ப அதுக்குதான் வேல்யூ அப்படின்னு பார்ப்ப. இது அதே பேப்பர்ல நான் வரைஞ்சி அதோட ஃப்ரேம் போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கேன். அது ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த கட்டுரையை என்னோட சிந்தனைகளாக வடிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப சிந்தனையை எல்லாத்தையும் எழுதி அது ஒரு பெரிய கட்டுரையா, ஒரு புரட்சியை ஏற்படுத்துறது கட்டுரையா எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய மனித வளம் அப்படிங்கிறது, உங்களுடைய வளம் அப்படிங்கிறது நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியலன்னா நாம இங்க சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். That's called the allotropic form. The forms of every atom message அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம்க்கு அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுதான் allotropic. வெவ்வேறு விதமான வடிவங்கள். கார்பன் வரப்ப கரிக்கும் அதே வடிவம் தான், கரிக்கும் அதே தன்மை தான். அந்த இதுல பார்க்கப்ப அதே வைரமும் கரியும் ஒரே இதுதான், ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா ஒரே கரி தான் ஆக்சுவலா. ஆனா ஸ்ட்ரக்சர்ல தான் அதோட ஃபார்மேட்ல தான் வேற வேறையா மாறி இருக்கு. நீங்க கரியா இல்லைன்னா நிலக்கரியா, கரியா இல்ல நிலக்கரி கரியோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. கரியா நிலக்கரியா இல்ல டைமண்டா? ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனை அண்டர்கோ ஆகும். எவ்வளவு பிரச்சனை அண்டர்கோ ஆகுதோ, எவ்வளவு இயர்ஸ் ஆகுதோ அது அதோடைய வடிவத்தை மாற்றி வேற தன்மைக்கு மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துக்க உங்களுடைய எஃபர்ட்ஸ், உங்களோட பர்சனாலிட்டி எஃபர்ட்ஸ். நான் எந்த மாதிரியான வேலைக்கு போகணும், அப்படி இருக்கிறப்ப நான் என்ன மாதிரியான தயார் நிலையில் இருக்கணும், எந்த கேள்வியை எப்படி கேட்பாங்க, ஏன் கேட்பாங்க, எதுக்காக கேட்கறாங்க, நான் எங்க பயன்படுத்த போறோம், பயன்படுத்துறதுக்கான தருணம் என்ன, ஏன் இந்த கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்ன, எனக்கு எந்த மாதிரியான ஆளுமை திறன்கள் இருக்கு அப்படிங்கிற எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. சும்மா நல்லா இருக்கு நான் பார்க்கறதுக்கு நல்ல பர்சனாலிட்டியா இருக்குன்னா அழகா இருக்குன்னா அப்படிங்கிறத வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த நாட்டை ஆளுவதற்கான
ஒரு மாவட்டம் அப்படிங்கிற அவங்க தேர்ந்தெடுத்த ஐஏஎஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அது வெற்றிகர எக்ஸாம். இந்த நாட்டை ஆளுவதற்கான, தமிழ்நாட்டை ஆளுவதற்கான, நாட்டை ஆளுவதற்கான திறன், அடிப்படை திறன் செலக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்க இன்னைக்கு செலக்ட் ஆகிட்டு ஒரு 3-4 வருஷம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிட்டு அப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு நீங்க சீஃப் செக்ரட்டரி ஆகிட்டு 32 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு நீங்க டெப்டி செக்ரட்டரி ஆகிட்டு கேபினட் செக்ரட்டரி ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்ப பார்க்க போறது இன்னைக்கு சோதிக்காங்க சீஃப் செக்ரட்டரி ஆகிறதுக்கான ஆளுமை இன்னைக்கு இருக்கலாம். அந்த லெவல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறப்ப அந்த ஒரு 30 வருஷம் கழிச்சு நீங்க எப்படி அந்த விஷயத்தை யோசிப்பீங்க? இன்னைக்கு யோசிக்கிற மாதிரி தான் 30 வருஷம் கழிச்சு யோசிப்பீங்க. இன்னும் வித்தியாசமா யோசிக்க போறது. ஏன்னா உங்களோட ஆளுமை அப்படிதான். அப்படி 30 வருஷம் கழிச்சு உங்களுடைய ஆளுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு அதை அப்ஜெக்டிவ் டைப்ல, டிஸ்கிரிப்டிவ் டைப்ல, ஓரல் டைப்ல, இன்டர்வியூ டைப்ல அவங்க உங்களை சோதிக்கிறதுக்காக இந்த கட்டமா வச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம்ல டிஃபரெண்ட் லெவல்ல பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ எக்ஸாம், இன்டர்வியூ ஓரல் இன்டர்வியூ ஆர் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னு பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு லெவலில் வைக்கிற இந்த மாதிரியான தன்மை தான் நான் ஒரு பேப்பரை பயன்படுத்துற மாதிரி. பேப்பரை மற்றவங்க பயன்படுத்தல, நீங்க தான் உங்களுடைய ஆளுமையை எப்படி பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறதோட முக்கியமான தன்மை. நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா நீங்க எந்த இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்படிதான் கோபிநாத் இன்னைக்கு கூப்பிடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் என்னுடைய ஆளுமை பேசிக்கா அந்த பேப்பரை கசக்கி போட்ட பேப்பர் எடுங்க, கீழே பேப்பர் எடுங்க. நான் யாராவது எடுத்து கூட கட்டணும் வாங்க. இப்படி கசக்கி போட்ட பேப்பர் பரவாயில்ல, என்னோட பேப்பர் இவர் கிழிச்சி போட்ட பேப்பர், சரியா? கசக்கி போட்ட பேப்பர் கிடையாது. நாம மனித வளத்துல கட்டக்கூடிய டிஸ்லெக்ஷியா அப்படின்னு. இப்போ இந்த பேப்பரை நான் சரி பண்ண வேண்டியது, சரியா? என்னுடைய ஆளுமையை நான் என்ன பண்ண வேண்டியது, ஃபிளாட் பண்ண வேண்டியது, சரியா? ஃபிளாட் பண்ணி, ஏன்னா என்னுடைய வளர்த்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு டிஃபெக்ட் வச்சிருக்காரு. ஆனால் அதான் டிசைன். அந்த டிஃபெக்ட்னு சொன்னாலே அதான் என்னோட டிசைன். ஸோ ரைட், ஓகே. கசக்கி கடவுள் வந்து படிக்க வரலன்னு எனக்கு, ஏன்னா எனக்கு கற்றல் குறைபாடுல முக்கியமான குறைபாடு இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைபாடுல போர்டில் எழுதி போடுறதுனா என்னால் அந்த வார்த்தை தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தையை பார்த்து படிச்சு புரிஞ்சு பேசுறது எழுதுறது ரொம்ப கஷ்டம். உட்காந்து யாருமே அந்த குறைபாடு இருக்காது. இல்லைன்னா டிகிரி வரைக்கும் வந்து படிக்கும். அதெல்லாம் எங்க 6வது தோக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபெயில் ஆனது. அப்படி ஒரு டிஃபெக்டிவ் பர்சனாலிட்டி தான். அந்த டிஃபெக்டிவ் பர்சனாலிட்டியை இந்த மாதிரி பேப்பரை திரும்ப பிரிச்சு போட்டு இதை திரும்ப தண்ணியில போட்டு திரும்ப ஆயில் பண்ணி திரும்ப அதை டிசைன் பண்ணி ராக்கெட் மாதிரி உள்ளது அதில் வரைய ஆரம்பிச்சா ரொம்ப அழகான ஒரு 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 உருவத்தையும் சரி, ஒரு ஆளுமையும் சரி. அப்படி வரைய ஆரம்பிச்சு காமிச்ச முதல் இடம் தான் இந்த ஐஐடிஎஸ்ல ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் வந்தது. 8 லட்சம் அறிவாளிகளை போட்டி போட்டு, யார் முட்டாளிகளை போட்டி போட்டு, 8 லட்சம் அறிவாளிகளை போட்டி போட்டு நம்பர் 1 வந்துட்டேன். அப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கும், என்ன எவ்வளவு ரியலைஸ் பண்ணிருக்கோம், என்னுடைய ஆளுமையை நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கோம். இதெல்லாம் டாக்டர் அப்துல் கலாம் சார் சொன்னார். இது சக்சஸ் கிடையாது, உன்னுடைய வெற்றி. ஏன்னா இந்த அறிவாளிகள் தான் முட்டாள அறிவாளிகளை தோற்கடிக்கிறதுன்றது நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். அது என்னாலே நினைச்சு பார்க்க முடியல. ஏன்னா ஒரு அறிவாளியும் ஒரு அறிவாளியை தோற்கடிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு முட்டாள் ஒரு அறிவாளிகளை இத்தனை அறிவாளிகளை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறதுல அதுல உணர்தல் இல்லை அப்படின்னா, அதுல சிந்தனை இல்லை அப்படின்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி அவர் 2005 டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார். ஆனா என்ன சொன்னாரு, இந்த ஆச்சரியம் உன்னோட இருக்காது, உன்னுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் இவ்வளோ மனித வளம் வச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள நிறைய அவங்க வந்து ஒரு பர்சனாலிட்டி வண்டர். ஆக்சுவலா அவங்களுக்குள்ள எவ்வளோ புதஞ்சிருக்கு, ஆரோக்கிய திறன்கள் புதஞ்சிருக்கு. அந்த திறமையெல்லாம் அவங்க யோசிச்சு வெளியில கொண்டு வந்தாங்களான்னு பார்த்தா கொண்டு வரவே இல்லை. எல்லா சிந்தனையும் இந்த பேப்பரை கசைட்டி தூக்கி போட்ட மாதிரி தான் அவங்களுடைய ஆளுமைகளை கசைட்டி தூக்கி போட்டு கடைசியில ஒரு 30-40 வருஷம் கழிச்சு யாராவது பார்க்கிறப்ப கூட இருக்கிற அவங்களுடைய கூட படிச்சவங்க பார்க்கிறப்ப அவங்க நல்ல இருக்கிறப்ப நாமும் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கலாமோ அப்படின்னு கண் கெட்டப்பின் சூரிய நமஸ்காரம் மாதிரி வயசும் அந்த எனர்ஜி போனதுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால நந்தகுமார் 2005 எனக்கு சொன்னது, ஏன் உங்களுடைய தம்பியோ தங்கச்சிங்களோ அவங்கள யோசிக்க இருக்கக்கூடாது, இந்த படிப்பு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அவங்களுடைய ஆளுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு. அப்பதான் சொல்ல ஆரம்பிச்சேன், எனக்கு என்ன குறை அப்படின்னு.
இந்த குறையை வச்சு உன்னால இத்தனை அறிவாளிகள் தோற்கடிக்க முடியும் அப்படின்னா, உன்னுடைய தம்பி தங்கச்சிங்களாம் அவங்களுக்குள்ள நிறைய ஆளுமை முறைகள் இருக்கு. ஆனா யோசிக்கிறது தான் இல்லை, எங்க இருக்கணும் அப்படின்னு யோசிக்காம அவங்க கீழே 10 யோசிச்சு, 1000 லட்சத்துல ஒருத்தரா யோசிச்சு பெரிய விஷயங்களை ட்ரை பண்ணாவே விட்டுறாங்க. அப்படியே ட்ரை பண்றப்ப அதுல சீரியஸ்னஸ் இருக்கிறதுல ஆளுமைய வளர்த்துக்கிறது உனக்கு இல்லைனாலும் நீ வளர்த்துக்கிற. இந்த ஆச்சரியம் உன்னுடைய தம்பி தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்ன அந்த கமிட்மெண்ட்ல தான் எனக்கு 2005 அது முன்னாடி ஆரம்பிச்சது. பட் நான் இந்த உண்மையை சொல்ல ஆரம்பிச்சேன், என்னோட கற்றல் குறைபாடு சொல்ல ஆரம்பிச்சு அந்த குறைபாடு எல்லாருக்கும் சொல்றப்ப இன்னைக்கு என்கிட்ட சொல்றப்ப அண்ணா உங்களோட பெரிய ஆளாங்க அப்படின்னு சொல்லி என்னோட தம்பி தங்கச்சிங்க சொல்றப்ப எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம். டாக்டர் அப்துல் கலாம் சார் சொல்றது உங்ககிட்ட தான் இந்த இந்தியா வல்லரசு ஆகுதுக்கான அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு இங்க உட்காந்து ஒவ்வொருக்கிட்டே இருக்கு. அது என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டே இருக்கு. அதான் அப்துல் கலாம் சார் சொன்னாரு, இங்க இருக்கிறதுக்கான அத்தனை பேருக்குமே அந்த ஆளுமைக்கு அந்த ஆச்சரியம் எனக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, என்னை கேட்ட என்னை பார்த்த அத்தனை பேருக்குமே இது நடக்கணும் அப்படின்னு. அப்படி நடந்ததுன்னா கோபிநாத் இன்னைக்கு என்னை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. உங்களை ஒருவரையா உங்களுக்குள்ள போறதுக்காக அப்படி போச்சு. சிந்தனை மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நான் என்னவா இருக்கணும், யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அப்படி ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா சாதிச்ச எல்லாருக்குமே அந்த சிந்தனை மாற்றம் இயல்பாக இருந்தது. அது ஒன்றும் எக்ஸ்ட்ராடனரி கிடையாது. அப்படிதான் எனக்கு இருந்தது. இந்த எக்ஸாமினேஷனை ரொம்ப ஈஸியா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இது எனக்கு 10வது வேலை, இதுக்கு முன்னாடி நிறைய வேலை எனக்கு கிடைச்சது. எல்லாமே ஒரு டைம் கூட நான் சாதாரண வேலைக்கு சரி ஏதாவது வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணவே கிடையாது. குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கும் நான் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லல. என்னுடைய ஆளுமை திறமைக்கு அது எனக்கு ரொம்ப கம்மின்னு நினைச்சு நான் ஆசைப்படாமலே விட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் கடவுள் என்னமோ எனக்கு பெரிய விஷயத்தை ஆசைப்பட்டா போகுதா, உன்னோட குறைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆசைப்பட்டு ஏன் அப்படின்னா போற 10 மாட்டேங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கிளரிக்கல் விஷயங்கள்லாம் வராது. சுயமா யோசிச்சாலும் ஏன்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற வேலை நமக்கு வராதான். சுயமா யோசிக்கிறப்ப நான் தனித்துவமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதால தான் கடவுள் எனக்கு சுயமா யோசிக்கிற சிந்தனையும் அந்த சிந்தனைக்கான அறிவும் கொடுத்து யோசிக்க வச்ச என்ன எதுக்காக ஆசைப்படணும் அப்படிங்கிறதையும் சிந்திக்க வச்சாரு. அப்படி சிந்திச்சதுனால இந்த எக்ஸாமை ரொம்ப ஈஸியா நான் கிளியர் பண்ண கஷ்டப்படவே இல்லை. மேபி நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் நிறைய இருக்கலாம். மற்றவங்க ஒரு அட்டம்ல பாஸ் பண்ணிருக்கலாம், 2 அட்டம்ல பாஸ் பண்ணிருக்கலாம், நான் 5வது அட்டம்ல பாஸ் பண்ணேன். ஆனா அத்தனை முறையும் என்னுடைய ஆளுமையை கரெக்ட் பண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக எடுத்துக்க தோத்து போயிட்டோமே அப்படின்னு ஆதங்கத்துல ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்ததில்லை. அடுத்த தடவை, அடுத்த நாள், அடுத்த நிமிஷம் எதை சிறப்பா செய்ய போறேன் அப்படின்னு எனக்குள்ள சிந்தனை ஓடிட்டே இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்னுடைய அடுத்த நிமிஷம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தான். ஸோ அதனால எனக்கு உட்கார்ந்துருக்க அத்தனை பேருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய சிந்தனையோட இருந்தீங்கன்னா பெரிய இடத்துல அது வெறும் IAS IPS சொல்லிட்டு நான் சின்ன விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா அதுவே சின்ன விஷயம் தான். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில ஒரு கட்டத்தை தாண்டுவதற்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அது தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது பின்னாடி போக போக ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு. பாஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு IAS IPS ரொம்ப பெரிய விஷயம். பாஸ் பண்ணி முடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், உங்க முன்னாடி இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அத்தாரிட்டியும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய விஷயம். நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. 23 வயசுல யார் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க போறாங்க, 30 வயசுல யார் உங்களுக்கு தமிழ்நாடு கொடுக்க போறாங்க, இல்ல ஒரு மாநிலத்தை கொடுக்க போறாங்க. நீங்க ஆர்டர் உங்க வீட்டுல உங்க வீட்டு சாதனை கொடுப்பாங்க கேட்டா இப்ப நம்பி ஏமா போயிட்டு வர வீட்டை பார்த்துட்டு ஏமா யாராவது வந்தாங்க எப்படிமா என்ன அப்படிங்கிற தனியா இருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா எவ்வளவு பயப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களை நம்பி ஒரு மாவட்டத்தையும் ஒரு மாநிலத்தையும் கொடுக்க போறாங்க அப்படின்னா உங்களை எந்த அளவுக்கு உங்களை சோதிக்க வேண்டியதுக்கு உங்களுடைய ஆளுமையும் சரி, உங்களுடைய திறமைகளும் சரி. அப்படி யோசிக்கிற அந்த நன்மை இங்க உட்கார்ந்துருக்க ஒருவருக்கு இருந்ததுன்னா எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க அத்தனை என்னுடைய பிரதர் சிஸ்டர்கள் டெஃபினட்டா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க சாதிச்சிருங்க. அது எஸ் ஆர் நோவா? எஸ் ரொம்ப மூலமா சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? நல்ல சத்தமா எல்லாரும் சொல்லணும். எஸ் ஆர் நோ? சத்தம் வரல, அடி வைக்கணும்னு வரணும். உங்களுக்கு வரணும் வேற எனக்கு பண்ண நினைக்கிறீங்களா? காலையில் 5 மணிக்கு எனக்கு உங்களை மாதிரி தான் நான் படிப்பு வைக்கலாம். என்னோட போஸ்டிங்கும் என்னோட இதுக்கும் கெப்பாசிட்டியும் இதுக்கப்புறம் எனக்கு 4 நிகழ்ச்சி இருக்கு வெவ்வேறு இடத்துல. இப்போ சென்னைக்கு போகணும், கோயம்புத்தூர் போகணும்.
அது கோயம்புத்தூர்ல 2 ஃபங்க்ஷன், சென்னையில் இன்னொரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு காலையில் 10 மணிக்கு ஏஞ்சாதான் இந்த ப்ரோக்ராம். முன்னாடி இப்போதான் கோபிநாத்தோட அகாடமியில் குரூப் எக்ஸாம் எழுதிட்டு பசங்களுக்கு கோச்சிங் வேலை கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி 2 வேலை நடந்துச்சாங்க. நீங்க இப்பதான் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே அப்படிங்கிறீங்க. எஸ் சார் சொன்னல, எஸ் சார் நோ. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். டைம் டு இன்டராக்ட் பண்ணுற டைம் இல்லை, எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் போக இருக்கு. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கங்க. நான் என்னோட நம்பர் கொடுக்குறது கதை பேசுறதுக்காக இல்லை, சரியா? கதை பேசுறதுக்காகவோ இல்லைன்னா உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள்ல சார் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சார், ஐஏஎஸ் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சார், என்ன புக்கு சார் படிக்கணும், எங்க சார் சேரணும், எவ்வளோ ஃபீஸ் சார் அப்படின்னு சொல்லி என்னைய உங்களோட ஏஜெண்டா மாத்துறாரு, சரியா? ஏஜெண்டா மாத்தி நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னைய பண்ண வச்சாரு. நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன பண்ண வச்சீங்கன்னா நான் தான் இந்த இடத்துல இருக்கேன், சரியா? நீங்க பண்ண வேண்டிய வேலையை நீங்க பண்ணல வேற யாராவது பண்ண வச்சீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அதான் இருப்பீங்க. நீங்க பண்ண வேண்டிய வேலையை நீங்க பண்ணிதான், புரியுதா? அதுதான் ஆளுமை, சரியா? மற்றவங்களை பண்ண வைக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரியான அடிப்படை கேள்விகள்லாம் கேட்கறதுல யாரும் முதல்ல எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் கேட்கறது ஆரம்பிக்கிறது, சரியா? எத்தனை கேட்பேன் சார், எப்போ சார் பரீட்சை வரும், எப்படி சார் அப்ளை பண்ணணும், எங்க சார் கேட்கணும், எந்த கடையில் சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்குற வேலையெல்லாம் விட்டுருங்க, சரியா? உங்களுடைய ஆளுமை ரீதியான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கேள்வி வாட்ஸ்அப் நம்பர் உங்க பேர் போட்டு இந்த சிஐஏ சென்னை, இந்த சிஐஏ சென்னை ஐஏஎஸ் அகாடமி போட்டு இந்த செமினார் டேட் போட்டு உங்க குவாலிஃபிகேஷனோட போட்டு எனக்கு வாட்ஸ்அப் உங்க நேமோட போட்டீங்கன்னா உங்க நம்பரை நான் ஸ்டோர் பண்ணி இன்னிலிருந்து என்னோட தாட் வந்து உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். நீங்க என்னோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. நான் இன்ட்ராக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப் எதுவும் ஃபார்ம் பண்ண மாட்டேன். ப்ராட்காஸ்டிங் குரூப் ஒன்று, அந்த குரூப்ல உங்களை சேர்த்து விட்டுருவேன். என்னோட தாட் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். என்னோட யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு நான் யூஸ்வலாக குரூப் பண்ணுறது ரொம்ப கம்மி, எக்ஸாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம் பண்ணிட்டு. பட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நான் என்னோட ஸ்பெஷல் ஏரியா அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாவில் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், சரியா? எக்ஸாம் டைம் சரி எப்படி எனக்கு தோணுதோ இந்த ஏரியா அதில் நான் உங்களை ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் பேர் போட்டு என்கிட்ட உடனே அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு தோணும் போது, இல்லை நம்பர் உங்களுக்கு மொபைலில் சார்ஜ் போடும்போது, இல்லை உங்களுக்கு எப்பயாவது அப்போ தான் உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு ரிகக்னைஸ் பண்ணுறது. ஏன்னா எவ்ரிடே எனக்கு 2000-3000 மக்கள் பார்த்துருக்கு. அப்போ அது அப்பப்போ எனக்கு நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணாதான் இருக்கும். ஸோ 900 எழுதிக்கங்க, 900 300 900 300 931 900 300 931. நேம், சிஐஏ, என்ன குவாலிஃபிகேஷன், யூபிஎஸ்சியா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது அதை மென்ஷன் பண்ணிடுங்க. யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சினா டிஎன்பிஎஸ்சி, சரியா? அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்க நேம் ஸ்டோர் பண்றப்ப எனக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுப்பேன். நீங்க டிஎன்பிஎஸ்சியா யூபிஎஸ்சி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி என்னோட ப்ராட்காஸ்ட் உங்களுக்கு டெய்லி இருக்கும், சரியா? ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இப்போது டைம் இல்லை. உங்களை என்னோட குரூப்பிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.